ஆ மிஸ்டர் குஞ்சிதபாதம், எப்படி இருக்கீங்க? ஒரு ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாமா? போயிடலாம் சார். 2 ஹவர்ஸில் வந்துடுவோம். வெயிட் பண்ணுங்க, வந்துடும். கேஷ் வச்சுட்டு வந்துடுறேன். வந்துடும். ஓகே சார், புது கன்ஸ்ட்ரக்ஷனில் லோன் கேட்டிருக்காங்க சார். ஆமாப்பா, அது கரெக்டாக முடிக்கணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சார். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அவங்க பார்த்துப்பாங்கப்பா. கொண்டு போகிற கேஷை போடுறது, இருக்கிற கேஷை கொண்டு வருது, இது மட்டும்தான் நம்ம வேலை. இல்லை சார், இந்த வண்டியிலேயே லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணத்தை கொண்டு போகிறோம். நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வண்டியில் வச்சு படுத்துறாங்க சார். அட கண்டிப்பாக கொடுப்பாங்கப்பா. நானும் ஜிஎம்கிட்ட பேசியிருக்கேன். ஓகே சார். மெயில் அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க சார். உனக்கு ஒன்று தெரியுமாப்பா? சொல்லுங்க சார். நானும் உங்களை மாதிரி சாதாரணமாக இருந்து வந்தவன் தான். இப்போ உங்களுக்கு இருக்கிற வசதியெல்லாம் அப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தெரியும் சார், சொல்லியிருக்காங்க சார். இப்படி கஷ்டப்படுறமேங்கிறதுக்காக தான் சார் சொன்னேன். அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம். ஆமாம் தமிழ், பேங்க்ல வந்து நாங்களாம் என்ன பேசிக்கிறோன்னு கேட்குறாங்களா? ஆமாம் சார், கேட்பாங்க சார். அதானே சார் அவங்களோட வேலை. நீங்கள் தப்பாக எதுவும் பேசவே இல்லையே சார்? அதானே சார், ஃபோனில் என்ன பேசுனீங்கன்னு கேட்பாங்க சார். அவ்வளோதான் சார். அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்றியா? சரிங்க சார். கேட்டாங்கன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே சார், ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். சரிங்க சார், நான் சொல்றேன் சார். அப்புறம் இவர் கேட்குற இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எல்லாம் அப்படி வரும் சார். நான் உனக்கு தானே கொடுத்தேன், என்கிட்ட கொடுக்குற. அப்போ உனக்கு வேண்டாமா? தூக்கி போட்டுருவா. போட்டுரு. கண்டிப்பா போட்டுருவேன். போடு. போறீங்க, எனக்கு எதுக்கு? ஏய், பேரை சொல்லவே இல்ல. மண்ணாங்கட்டி. சார். என்ன பாஸ், டாப் கியர் போட்டு போயிட்டே இருக்கீங்க போல இருக்கே. எத்தனையோ பேரை பாத்திருக்கேன் பாஸ். யார்கிட்டயும் இப்படி பேசணும்னு தோணவே இல்ல. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேலைக்கு கூட போகணும்னு தோணல. இப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பேசி ஆகணும்னு 3-4 நாளா அலைஞ்சேன். கடைசியா கண்டுபிடிச்சேன் பாஸ். புரியுது. ஆமா பாஸ், ஆமா. உன்னோட லோன் மேட்டர் நான் இப்ப பேசிடுறேன். ஓகே சார். பாஸ், பாஸ், என்ன பாஸ்? பாஸ், இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆமா சார், சின்ன பார்ட்டி இப்பதான் பாஸ் போச்சு. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? நிஜமா பாஸ், இப்பதான் போச்சு. பேங்க்ல வர நிறைய வேலை இருந்தது சார். எங்க வேலை பாக்குறீங்க? ஐசிபி பேங்க் சார். ஓ, செம்ம வேலை தான் சார். டிரைவர் சார், நீங்க வேற ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா 10 பொண்ணுங்க பின்னாடி வருமே. எனக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். நான் நாளைக்கு அவளை பார்த்து கண்டிப்பா கேக்குறேன் சார். ஓகே ஓகே, கண்டிப்பா கேளுங்க. ஓகே சார். சார், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? இங்க தான் கொரியர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். ஓகே சார். ஓகே. அவளாடி சொன்னா. என்ன பாஸ், சும்மா பார்த்துட்டே இருக்காம டக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிடலாம்ல? ஐயோ பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? இப்ப நீங்க குடுக்குறீங்களா? உங்க சார்புல நான் கொடுக்குவா? ஐயோ பாஸ், அப்ப நானே கொடுத்துறேன். அதெல்லாம் வேண்டாம் பாஸ். பாஸ் வேணா பாஸ். சும்மா இருங்க, இப்ப பாருங்க. பாஸ் சொன்னா கேளுங்க. உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க சொன்னாரு. ஆமா ஆமா. ப்ளீஸ் சிஸ்டர், வாங்கிக்கோங்க. என்ன சொல்ல போறானோ தெரியலையே. ப்ளீஸ் ப்ளீஸ். சக்சஸ் ப்ரோ. எஸ், சக்சஸ் ப்ரோ. சக்சஸ் சக்சஸ் ப்ரோ. வண்டி உங்களுக்காக வெயிட்டிங். ஏறி ஓட்டிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பா நாளைக்கு ஐ லவ் யூ சொல்லிடுறேன் பாஸ். சொல்லிடுங்க. ஏய் தமிழ், வா வா வா. இனி மாமா தான். இதோ வரேன். அச்சச்சோ, வீட்டுக்கே வந்துட்டோம். என்ன சர்ப்ரைஸ் விசிட்? அப்படிலாம் இல்லை சார். வா உட்கார் தமிழ். அப்புறம் தமிழ் சார், எத்தனை தடவை வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்டு உனக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சா சார்? இப்போ அது வந்தியே. என் பொண்ணை பார்த்தது இல்லைல்ல? அதுக்கு தானே வந்திருக்கேன். கூப்பிடுறேன் இரு. கவிதா. அப்பா அப்பா வாமா. தமிழ், நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, என் ஆஃபீஸில் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு தமிழ். என் டாக்டர் கவிதா. மடி போய் குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்துட்டு வாமா. சரிப்பா. ஓ. அப்புறம் தமிழ் சார், இன்னைக்கு டியூட்டி இல்லையா?
குட் மார்னிங் சார். மேம், ஆ ஒரு வழியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். பாத்துட்டியா? ஆமா மேடம். வீடு வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆளோட பொண்ணுன்னு. ஐயோ, இப்போ என்ன பண்ண போற? அதுக்கு என்ன மேடம், அதுக்காக லவ்வை விட்டுற முடியுமா? என்ன வம்புல மாட்டி விட்டுறாத, சொல்லிட்டேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க தான் என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய், உன் ஆளுகிட்ட ஒருத்தன் பேசுறான்னு சொன்னல, அங்க இருக்கான் பாரு. டேய், அவன் தான்டா. கிளம்புறான் பாருடா. சீக்கிரம் வாடா. போறான் பாரு. என்ன பண்ண போ. டேய், ஃபாஸ்டா போடா. போறா. டேய், எந்த பக்கம் போடா? இந்த பக்கம் தான் போயிருப்பான். சீக்கிரம் போ. ஹேய் மண்ணாங்கட்டி, ஹேய் நம்பர் தரியா இல்ல உங்க அப்பா கிட்ட கேட்கவா? உன் நம்பர் கொடு. அப்படி வா வழிக்கு. சரி, நோட் பண்ணிக்கோ. 9961 3510 2122. போன் எப்போ வரும்? அதெல்லாம் வரும்போது வரும். எவனும் ஃபோன் பண்றான். நம்ம ஆள்கிட்ட இருந்து போனை காணோம். ஏண்டி உயிரை வாங்குற? ஃபோன் பண்ணுவியா மாட்டியா? ஐயோ இப்படி தவிக்க விடுறாளே, என்ன புலமும் வச்சுட்டாளே. அண்ணே, ஒரு டீ போடுண்ணே. டேய், என்னடா அன்னைக்கு ஒருத்தனை ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணோம்ல, அவனை திரும்ப பார்த்தேன்டா. அவனை இன்னைக்கு விட்டுற கூடாதுடா. ஏய், அங்க உட்கார்ந்திருக்கானே அவன்தான். இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன். ஹே மண்ணாங்கட்டி, என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லாத ஜென்மம். கவிதா, என்ன உனக்கு பிடிக்கலையா?
ஆ? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே உன்னை பிடிக்கல. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பிடிக்கிற மாதிரி கேவலமான ஒரு ஏஜ் ஜோக் சொல்றேன். போய் சொல்லு. டேய் ஃபோன் பண்ணிட்டா. ஆமாமா செம்ம அடி விழுந்தது. பாவம். வந்துட்டாண்டி. டேய் முதல் காலே மிஸ்டு காலா? பைத்தியமா தெரிஞ்சிருப்பியே. உன்னெல்லாம் கட்டிக்கவே கூடாது. அப்புறம் விட்டுறணும். ஓ விட்டுருவியா? இப்படி பேசுறத விட்டுருவேன்.